அச்சச்சோ, இது மட்டும் நடந்தால் திமுக கதி. பாஜக வேலையை காட்டிவிட்டது. யாருப்பா இவர்? திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலும் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரும் நிலையிலும் மக்களின் அடிப்படை வாழ்வாதார தேவைகளுக்கு உரிய கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டு கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே பரவலாக பேசப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பை ஆதாரமாக கொண்ட ஒரு மாவட்டம். பசு, ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் விவசாயிகளின் வருமானமாகவும் பல குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையின் அடித்தளமாகவும் இருந்து வருகின்றன. ஆனால் இந்த துறையை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு வகித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் தனது பதவி காலங்களில் கால்நடை வளர்ப்பிற்கோ அதற்கான அடிப்படை வசதிக்கோ குறிப்பிடத்தக்க முயற்சிகளை எடுத்ததாக மக்கள் உணரவில்லை. பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது கால்நடை மருத்துவமனைகள் மேம்பாடு, மாட்டுத் தீவன தட்டுப்பாடு தீர்வு, தடுப்பூசி முகாம்கள், பால் உற்பத்தியாளர்களுக்கான ஊக்கத்தொகை போன்ற அடிப்படை விஷயங்களில் கூட கன்னியாகுமரிக்கு தனிப்பட்ட கவனம் கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. பல கிராமங்களில் கால்நடை மருத்துவர்கள் பற்றாக்குறை, போதிய வசதிகள் இல்லாமை இன்னும் தொடர்கிறது. தற்போது ஐடி துறை அமைச்சராக இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்களுக்கான தொழில்நுட்ப பயிற்சி, உள்ளூர் வேலைவாய்ப்பு உருவாக்கம், கிராமப்புறங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்பாடு போன்ற விஷயங்களிலும் பெரிய முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். மாவட்டத்தின் அடிப்படை பொருளாதாரம் விவசாயமும் கால்நடை வளர்ப்புமாக இருக்க அதனை வலுப்படுத்தும் எந்த திட்டமும் செயல்படவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. ஒரு அமைச்சரின் பதவி என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது மக்களின் நம்பிக்கையை சுமக்கும் பொறுப்பு. அந்த பொறுப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வி இன்று பலரிடமும் எழுகிறது. கால்நடை வளர்ப்புத் துறையை புறக்கணிப்பது நேரடியாக ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை புறக்கணிப்பதற்கு சமம். இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட அரசியலில் தற்போது ஒரு முக்கியமான விவாதம் உருவாகியுள்ளது. அமைச்சர் மனோ தங்கராஜ் மீது எழும் செயலற்ற தன்மை குறித்த விமர்சனங்களுக்கு மாற்றாக பாஜகவை சேர்ந்த சதீஷ் ராஜா என்பவரின் பெயர் ஒரு தகுதியான எதிர்முனை நபராக பேசப்பட்டு வருகிறது. எந்த விவாதம் தனிநபர் அரசியலை தாண்டி அந்த தொகுதிக்கு எந்த வகையான பிரதிநிதித்துவம் தேவை என்பதை கேள்வியாக முன்வைக்கிறது. இந்த சூழலில் மாற்று அரசியல் தலைமையால் சிறந்த சேவை கிடைக்குமா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. அந்த கேள்விக்கான பதிலாகவே பாஜகவை சேர்ந்த சதீஷ் ராஜா என்பவரின் பெயர் அரசியல் வட்டாரங்களில் முன்வைக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் நிலப்பரப்பு, மக்கள் தேவைகள், உள்ளூர் பொருளாதார அமைப்பு ஆகியவற்றை நன்கு புரிந்தவராக அவர் பார்க்கப்படுகிறார் என்ற கருத்தும் நிலவுகிறது. குறிப்பாக மாவட்டத்தின் பாரம்பரிய வாழ்வாதாரமான கால்நடை வளர்ப்பு, சிறு விவசாயம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்ற துறைகளில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர் என்ற எதிர்பார்ப்பு சில தரப்பினரால் முன்வைக்கப்படுகிறது. மேலும் அந்த தொகுதியில் மனோ தங்கராஜுக்கு எதிராக போட்டியிடும் வாய்ப்பை சதீஷ் ராஜா அதிகமாக பெற்றிருக்கிறார் என்ற அரசியல் கணிப்புகளும் பேசப்படுகின்றன. இது தனிப்பட்ட அரசியல் போட்டியை விட செயல்படும் பிரதிநிதி வேண்டுமா அல்லது தற்போதைய நிலை தொடர வேண்டுமா என்ற அடிப்படை விவாதமாகவே மாறியிருக்கிறது. சதீஷ் ராஜா அந்த தொகுதியில் போட்டியிட்டால் அவர் மூலம் கன்னியாகுமரி மக்களுக்கு சிறந்த சேவை கிடைக்கக்கூடும் என்ற கருத்து ஒரு அரசியல் விவாதமாக உருவெடுத்திருக்கிறது.